வணக்கம். இன்றைக்கி நம்ம தமிழ் ஃபுட் சேனலில் கத்திரிக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கத்திரிக்காய் வறுவலுக்கு ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவினது எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இதால் எடுத்துருக்கோம். இதால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், இதுக்கு ரொம்ப தேவைப்படாது. அப்புறம் வந்துட்டு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக சீரகம், 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக பெருஞ்சீரகம், 2 சேர்ந்து நம்ம அரைச்சிக்கணும். அடுத்தது கத்திரிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பெரிய கத்திரிக்காவாக இருந்தால் நம்ம இந்த மாதிரி தான் கட் பண்ணிக்கணும். ஒருவேளை உங்கள்கிட்ட குட்டி கத்திரிக்காவாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணாலும் நல்லாயிருக்கும். இதை அரைச்சி நல்லா எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே, இப்போ நம்ம தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். பெருஞ்சீரகம் 1 டீஸ்பூன் அளவுக்கு தாளிக்க எடுத்துருக்கோம். இது நல்லா பொரிஞ்சோடனே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் இதில் சேர்த்து நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். நம்ம தேவைக்கு அதிகமாகவே இதில் கொஞ்சம் நம்ம எண்ணெய் அதிகமாக சேர்க்கணும். ஏன்னா கத்திரிக்காய் வந்து அதிலேயே வேகணும். சாரி, நான் அதை சொல்லலை. 4 டேபிள் ஸ்பூனுக்கு மேலே அதிகமாகவே நீங்கள் இதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஏன்னா எண்ணெயிலேயே ஃபஸ்ட்டு கத்திரிக்காயை வதக்கினதுக்கப்புறம் தான் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணுவோம். நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் தான் இதை போட்டால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பொன்னிறமாக வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா வதங்கிட்டு இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் நம்ம கத்திரிக்காயை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா இது வதங்கட்டும். வதங்கி நல்லா கத்திரிக்காயோட மேல் தோலெல்லாம் நல்லா கலர் மாறும். அதுக்கப்புறம் தான் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், மஞ்சத்தூள், மிளகாய் தூள்லாம் போட போகிறோம். ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் நல்லா வதங்கட்டும். இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கிளறிட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. நல்லா எண்ணெயில் நல்லா அழகாக சுருண்டி கலர் மாதிரி வரும். ஓகே, இப்போ இது வந்து கலர் மாதிரி வந்திருக்கு. இதில் பார்த்தாலே தெரியும். நல்லா இந்த எண்ணெயோடு நல்லா பிரண்டு வரணும். அப்போ தான் நம்ம போட்டதுக்கு இப்போ கத்திரிக்காய் கொஞ்சோண்டு சுருங்கியிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற குழம்பு மிளகாத்தூளே இதுக்கு போதும். குழம்பு மிளகாத்தூள் இல்லாதவங்க 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. காரம் வந்து அதுக்கு தகுந்தாற் போல் சேர்த்துக்குங்க. நான் குழம்பு மிளகாத்தூளே சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள் கொஞ்சோண்டு லைட்டாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிங்க. நல்லா இந்த எண்ணெயிலேயே இந்த மசாலாவை போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுது இருக்கு இல்லையா, அதை வந்து இதில் ஊற்றிக்கோங்க. தேங்காய் வந்து கொஞ்சமாக இருக்கிறதுனால தண்ணி ஊற்றி கூட நம்ம அரைச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் இதை நம்ம வந்து சிம்மில் வச்சு நல்லா வறுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி தான் வைக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ இதை நல்லா ஒரு 10 மினிட்ஸ் அடுப்பில் சிம்மில் வச்சு நல்லா வறுத்திங்கன்னா சூப்பரான ஒரு கத்திரிக்காய் வறுவல் ரெடி ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வந்து நல்லா அடிக்கடி நான் அந்த 10 நிமிஷத்தில் நம்ம அடிக்கடி கொஞ்சம் கிளறி விடணும். கிளறி விடுறதுனால நம்மளுக்கு வந்து கத்திரிக்காய் வந்து குழஞ்சி போயிடாது. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே எண்ணெயில் நல்லா வதக்கியிருக்கோம். நீங்கள் எந்தளவுக்கு எண்ணெயில் வதக்குறீங்களோ அந்தளவுக்கு கத்திரிக்காய் வந்து அதுக்கப்புறம் குழையாது. நம்ம மசாலா போட்டு நல்லா கிளறும் போதும் சரி, கத்திரிக்காய் முழுசாகவே தான் இருக்கும். சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இன்னும் இது மொறுன்னு கலர் மாறணும். நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நல்லா வதங்கிருச்சு. இந்த நேரத்தில் கொத்தமல்லி தலையை தூவி நம்ம வந்து இறக்கிடலாம். ரொம்ப கருகாத மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி இருக்கணும். இது நல்லா தயிர் சாதம், லெமன் சாதம், சாம்பார் சாதத்துக்கெலாம் ஏற்ற சைட் டிஷ். இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.